வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மெனு தான் பார்க்க போகிறோம். மெனு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டைல் அக்கி ரொட்டி, அது கூடவே அதுக்கு பொருத்தமாக தக்காளி சட்னி. இது ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் காரத்துக்கு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரம் கூடுதலாக இருக்குது. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே 4 காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேன். இது காரம் வராது, கலருக்காக மட்டும்தான், இருந்தால் சேர்த்துக்கிறேன், இல்லைனா கூட விட்டுடலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் எந்த அளவுக்கு மைய வச்சு எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. சில சமயத்தில் நம்ம மொத்தமாக சேர்த்து அரைக்கும் போது மிளகாய் விதைகள்லாம் மையாது. இப்போ இதில் ஒரு 10 பல் பூண்டு, அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் முறிச்சிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது கூட சேர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன். அதை அந்த காம்பு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ரஃபாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், நம்ம அரைக்க போகிறதால. இப்போ இந்த 3 தக்காளியுமே இதில் நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் லேசாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி என்னென்னா லேசாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி கொஞ்சம் நல்லெண்ணெயில் தாளித்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துட்டு பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். சட்னியை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறதால நல்லா வதக்கி விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு 6 நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா அதோட பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு வதங்கி வந்துடும். கொஞ்சம் லேசான பச்சைத்தன்மை இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் கூட கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ சட்னியை பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லாவே கொதிக்க விட்டுட்டேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லா சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் நான் ஒரு 1.25 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான், நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணால் மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 6 அக்கி ரொட்டி கிடச்சிது. நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாவும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு கேரட் 1 துருவிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்க்கணும். நல்லா ஒரு கைப்பிடிக்கு மேலேயே இருக்கும், பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட புளிப்பு இல்லாத தயிர், கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க, புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் பாருங்கள், அந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ஒரே தண்ணி சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவைக்கு தகுந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு மாவு சாஃப்டாக இருக்குது, கையில் ஓட்டல பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் நமக்கு மாவு. இப்போ கரெக்டான பதத்தில் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன ரொட்டிகளாக தட்டி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக நம்ம தட்டும்போது கையில் ஒட்டி பிடிச்சி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் நீங்கள் அந்த ரொட்டி செய்ய போகிறீங்களோ
அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கைப்பிடி நல்லா பெருசாகவே ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ இது தட்டுறதுக்காக ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு அதில் ஒரு 1.5 ட்ராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலை வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம எல்லாமே ஒரே மாதிரி ஒரே அளவில் வர்ற மாதிரி ரவுண்டாக தட்டிக்கோங்க. ஒரு இடத்துல மொத்தமாக ஒரு இடத்துல மெருசாக தட்டிடக்கூடாது. அப்போ தான் நமக்கு எல்லாம் ஒரே மாதிரியே வெந்து வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தட்டி முடிச்சுட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு அங்கங்கே ஒரு 3-4 ஓட்டை போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு அது ஏர் போயிட்டு வேகும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டோம்னா அடியிலலாம் கொஞ்சம் நமக்கு முறுமுறுன்னு வெந்து வரும். இந்த ஓட்டையை போட்டுட்டு இப்போ நான் தட்டும்போதே பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல அடுப்பில் போட்டு காய வச்சுருந்தேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த அக்கி ரொட்டியை அப்படியே வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சூட்டில் மாவை ஒட்டிக்கிட்டு நமக்கு அந்த மேலே போட்டிருக்க பட்டர் ஷீட் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு வரும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் சேர்த்து சுடுறதுனாலும் சுடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து அந்த ஓட்டைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு சுற்றியுமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைங்க. அப்போ தான் அரிசி மாவு நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு சைடு வேக விட்டு கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்காக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெந்து வரட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமுமே நல்லா செவந்து வர்ற மாதிரி வேக விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக வேக விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த பக்கமுமே நல்லா செவந்துருக்கு. இப்போ நாம் இந்த அக்கி ரொட்டியை வெளியில் எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா ஈஸியாக டேஸ்டான நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதால ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. மீதமுள்ள எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.